ஸோ நம்ம சூர்யா சாரோட கருப்பு படம் ஆல்ரெடி டிஎன்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த இயரில் 160 க்ரோர்ஸ்க்கும் அதிகமான கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இந்த இயரில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆகிற மூவிஸில் எந்தெந்த படம்லாம் தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 100 கோடி கலெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன். ஸோ இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 4 to 5 டேஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டிஎன்ல மட்டுமே 100 crore கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா தொட்டுரும். ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட் 100 crore கிடையாது, 200 crore. ஏன்னா நம்ம விஜய் சாருக்கு ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன 2 ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 200 crore கலெக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. ஆனால் லாஸ்ட் படம்னு ஒரு ஹைப் இருக்குது. ஸோ இந்த படம் 200 crore கலெக்ஷன் கொடுக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் 100 crore கலெக்ஷன் கொடுக்குறது உறுதி. ஸோ அதுக்கடுத்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2. ஸோ இந்த படமுமே டார்கெட் பண்ணால் 100 crore கிடையாது, 200 crore தான். இவருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரிலீஸ் ஆன ஜெயிலர் அண்ட் கூலி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 150 crores அதிகமான கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. அதுவும் ஜெயிலர்லாம் கிட்டத்தட்ட 200 crore கலெக்ஷன் நெருங்கிருச்சு. ஸோ அப்பேற்பட்ட மெகா பிளாக் பஸ்டரோட சீக்குவலாக வரப்போ ஜெயிலர் 2 கண்டிப்பாக 200 crore கலெக்ஷன் கொடுத்தே ஆகணும். ஸோ கொடுக்க தான் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜனநாயகன் மாதிரி எதுவும் பார்த்தீங்கன்னா 4 to 5 டேஸ்க்குள்ள டிஎன்ல மட்டும் 100 crore கலெக்ஷன் கொடுக்குறது உறுதி. அடுத்து நம்ம சூர்யா சாருக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக இருக்க விஸ்வநாதன் சன்ஸ். ஸோ இவர் ஆல்ரெடி கருப்பு மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு மரண கம்பேக் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த படம் மேபி கிளிக் ஆச்சுன்னு வைங்களேன், டிஎன்ல மட்டுமே 100 crore கலெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த படத்து மேலே ஒரு பெரிய ஹோப் வச்சுருக்கேன், கண்டிப்பாக கிளிக் ஆகும்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் 100 crore கலெக்ஷன் கொடுக்குதான்னு. அடுத்து நம்ம சிவகார்த்திகேயனுக்கு பார்த்தீங்கன்னா சேயோன். ஸோ இந்த டேரக்டருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இயரே தாய் கிழவின்னு ஒரு மெகா பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம சிவகார்த்திகேயனும் பார்த்தீங்கன்னா இது முன்னாடி அமரன் படத்தில் பார்த்தீங்கன்னா டிஎன்ல மட்டுமே 160 crore கலெக்ஷனை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த சேயோன் படத்து மேலேயும் ஒரு செம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த படமுமே பார்த்தீங்கன்னா கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மட்டுமே ஈஸியாக 100 crore கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தொட்டுரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடுதான்னு. அடுத்து நம்ம தனுஷ் சாருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ராஜ்குமார் பெரியசாமி டேரக்ஷன் ரிலீஸ் ஆக இருக்க ஓம். ஸோ இந்த படத்து மேலேயும் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா பூராமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்குமார் பெரியசாமிக்கு ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆனது அமரன். ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்லா ரீஜன்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ அப்பேற்பட்ட ஒரு டேரக்டரோட தனுஷ் மாதிரி ஒரு டேரக்டர் ஒன்று சேர்ந்ததுனால பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்தியா பூராமே இருக்குது. ஸோ இவங்க விட்ட அந்த கிளிம்ஸ் வீடியோக்கான அந்த வியூஸையும் பாருங்களேன். நம்ம தனுஷ்க்கு ப்ரீவியஸ் ரிலீஸ் ஆன ட்ரைலர் வியூஸை விடமே பார்த்தீங்கன்னா அந்த கிளிம்ஸ் வியூஸ் அதிகம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 100 crore கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே தொட்டுரும். ஸோ அகைன் நம்ம சூர்யா சார் தான். இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஜித்து மாதவன் டேரக்ஷனில் பார்த்தீங்கன்னா சூர்யா 47 பார்த்தீங்கன்னா இந்த இயர் மோஸ்ட்லி ரிலீஸ் ஆகிடும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஈஸியாகவே 100 crore கலெக்ஷன் படம் தான் தொட்டுரும். ஏன்னா நம்ம விஸ்வநாதன் சன்ஸை விடவே பார்த்தீங்கன்னா அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த படத்து மேலே தான் இருக்குது. ஸோ சூர்யா பார்த்தீங்கன்னா ஹாட்ரிக்காக பார்த்தீங்கன்னா 3 படத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமே 100 crore கலெக்ஷன் கொடுக்குறாரான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஃபைனலாக இந்த இயர் தீபாவளி ரிலீஸ்க்கு டார்கெட் பண்ணியிருக்கேன் நம்ம வெற்றிமாறன் அப்புறம் சிம்புவோடைய அரசன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பாசிட்டிவ் வாங்கிச்சுன்னா 100லேருந்து 150 crore கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்ல மட்டுமே இருந்தே வரும். ஏன்னா ஆல்ரெடி வட சென்னைன்னு ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஆனால் ஒரு ஃபிலிம்லேருந்து ஒரு புது யூனிவர்ஸை பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் உருவாக்கி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கொண்டு வராரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்து மேலே ஒரு செம எக்ஸ்பெக்டேஷன்ஸே இருக்குது. ஸோ இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 100 crore கலெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியன் நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதையும் தாண்டி வேறு ஏதாச்சும் ஒரு படம் பார்த்தீங்கன்னா 100 crore கலெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.